நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து மானூர் வழியாக வடக்கு செல்லியநல்லூர் பகுதிக்கு தினமும் அரசு பேருந்து ஒன்று இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து இன்றைய தினம் காலை வழக்கம் போல் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு மானூர் வழியாக சென்று கொண்டிருந்த போது அளவந்தான்குளம் என்ற இடம் அருகே வந்த நிலையில மாடு ஒன்று சாலையின் குறுக்கே வந்தது. இதனை எதிர்பாராத விதமாக கண்ட ஓட்டுநர் ராஜா, பேருந்து இயக்கிய ஓட்டுநர் ராஜா திடீரென பிரேக்கை அழுத்திய போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து அங்கிருந்த பள்ளத்திற்குள் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக பகுதியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் அங்கிருந்த நபர்கள் உடனடியாக போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக அம்பாசமுத்திரம் மானூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார்கள். தொடர்ந்து அங்கிருந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக 20க்கும் மேற்பட்டோர் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விபத்து தொடர்பாக மானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விபத்தில் ஓட்டுநர் ராஜா உள்ளிட்ட 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் அனைவருக்கும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.